ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர் கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதோட ஆசிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதோட சொல்யூஷன் என்ன மாதிரி வந்ததுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம கப்பிள்டு ஆசிலேட்டர்ஸ் பார்க்கலாம். அந்த கப்பிள்டு ஆசிலேட்டர்ஸோட சொல்யூஷன் எப்படி வருது, ஸோ ஸ்மால் ஆசிலேஷன்ஸில் என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் அதில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டூ கப்பிள்டு ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு ஆசிலேட்டர் அதை வந்து கப்புள் ஆகிருக்கும், ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேட்டர் அதோட மாஸ் வந்து எம், இன்னொரு ஆசிலேட்டரோட மாஸும் எம் தான். ஸோ ரெண்டு ஆசிலேட்டரும் என்ன ஆயிருக்கு, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கம் இருந்த ஒரு மாஸ், இந்த சைடு இருந்து ஒரு மாஸ், ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கால் கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் கப்பிள்டு ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஈக்குவலிபிரியம் பாயிண்டில் இருக்கிறப்போ இதே மாதிரி தான் இருக்கும், எந்த வகையான டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்காது. இதே இது இந்த மாஸை ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா என்னாகும், இந்த ஸ்ப்ரிங் கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். ஓகே, ஸோ அதோட பொசிஷன் என்னவாகும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் ஓகே அண்ட் த நியூ பொசிஷன், அதுதான் என்னது x1. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ் 1 ஃப்ரம் ஈக்குவலிபிரியம் தான் x1, டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ் 2 ஃப்ரம் ஈக்குவலிபிரியம் நம்ம x2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ அதுக்கு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இந்த மாதிரி டூ கப்பிள்டு ஆசிலேட்டர்ஸ்க்கு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், x1 x2. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்வியஸாக என்ன பண்ணணும், கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். கைனடிக் எனர்ஜி ஃபார்ம்லா நம்மளுக்கு தெரியும், T is equal to half m1 x dot square plus half m x2 dot square. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி எதனால் வரும் அப்படின்னா, இங்கே வந்து 3 ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ இங்கே கே டேஷ் கே. அப்போது இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும், இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல். ஸோ டோட்டலாக 3 டேர்ம்ஸ் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கும், V is equal to half k x1 square plus half k x2 square plus half k dash. ஸோ இந்த k dash டேர்ம் அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த x2 மைனஸ் x1, இதுதான் இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்போ என்ன வரும், half k dash x1 minus x2 the whole square. ஓகே, ஸோ இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்ம கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு, பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், லெக்ராஞ்சியன் கண்டுபிடிக்கணும். லெக்ராஞ்சியனோட ஃபார்முலா தெரியும், L is equal to T minus V. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ L is equal to T minus Vன்னு நம்ம எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது, d by dt of, இப்போ நம்மளுக்கு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, x1 அண்ட் x2. அப்போ லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் 2 ஈக்குவேஷன் வரும். ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் x1 அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் x2. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு x1 என்ன வரும், d by dt of dou L by dou x1 dot minus dou L by dou x1 is equal to 0. அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு x2 வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு லெக்ராஞ்சியன் தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு லெக்ராஞ்சியன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சப்ஸ்டியூட் பண்ண என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து dou L by dou x1 டாட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ dou L by dou x1 டாட் என்ன வரும், இந்த லெக்ராஞ்சியன் டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு x1 டாட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் மட்டும் தான் x1 டாட் இருக்குது, மீதி டேர்மில் ஃபுல்லாக இல்லை. ஸோ மீதி டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், mx1 டாட். நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் என்ன, dou L by dou x1. ஸோ dou x1 எங்கே இருக்குது, இந்த டேர்மில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்மில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ dou L by dou x1 is equal to டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், d by dt of mx1 டாட் ப்ளஸ் kx1 plus k dash x1 minus x2 is equal to 0. ஓகே, ஸோ அப்போ இங்கே d by dt of x1 டாட்னா x1 டபுள் டாட் வரும். ஓகே, is equal to 0. சிமிலர்லி இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு x2 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு x2 அதே ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குங்கிறது ரிசல்ட்டை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், அதே மாதிரி dou L by dou x2 டாட் கண்டுபிடிச்சிருப்போம்.
அதோட வேல்யூ எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து del by dou x2. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிடச்சிருக்கு. அப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்னென்ன கிடச்சிருக்கு? எம் x1 டபுள் டாட் ப்ளஸ் kx1 minus k dash x1 minus x2 is equal to 0 and mx2 double dot plus kx2 minus k dash x1 minus x2 is equal to 0. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் என்னன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கப்ளிங் டேர்ம் இருக்குது. இப்போ இதில் ஃபுல்லாகவே x1 வருது, x1 இங்கேயும் x1, ஆனால் இங்கே வந்து x2ஓட டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதை கப்பிள்டு ஈக்குவேஷன் சொல்கிறோம். x2 டேர்ம் இருக்கிற ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? x1 டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கப்பிள்டு ஈக்குவேஷன் கப்பிள்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்து இந்த கப்பிள்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எப்பயும் போல் ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டருக்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டரை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இதை சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சொல்யூஷன்ஸ் என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, let x1 is equal to a1 e power iota omega t and x2 is equal to a2 e power iota omega t. ஓகே, ஸோ என்ன பண்ணோம்? லாஸ்ட் வீடியோலேயே பண்ணியிருப்போம். இந்த சொல்யூஷன்ஸை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? அப்போ நம்ம x1 டாட் கண்டுபிடிக்கணும், x1 டபுள் டாட் கண்டுபிடிக்கணும், அண்ட் x2 டாட் கண்டுபிடிக்கணும், x2 டபுள் டாட். ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, கண்டுபிடிச்சதை நம்ம எகெயின் அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் டிவைட் பை மைனஸ் எம், த்ரோ அவுட்டாக மைனஸ் எம்மால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் எம்மால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? த்ரோ அவுட்டாக மைனஸ் எம்மால் டிவைட் பண்ணால் இங்கே வந்து ஒமேகா ஸ்கொயர் a1 மைனஸ் k by m a1 மைனஸ் k dash by m a1 மைனஸ் a2 is equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒமேகா ஸ்கொயர் a2 மைனஸ், ஏன்னா டிவைடட் பை மைனஸ் எம், ஸோ மைனஸ் k by m a2 ப்ளஸ் k dash m into a1 minus a2 is equal to 0. இதில் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, k by mங்கிற டேர்முக்கு பதிலாக ஒமேகா நாட் ஸ்கொயர்னு கொடுத்துருப்போம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர் ப்ராப்ளம் போடுறப்பே நம்ம பார்த்துருக்கோம். ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருப்போம்? ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k by m அப்படின்னு போட்டிருப்போம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒமேகா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே டேஷ் பை எம், அதே மாதிரி ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே பை எம் அப்படின்னு சொல்லி இந்த மேலே இருக்க ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்மில் உள்ள மல்டிப்ளை பண்ணோம். ஒமேகா ஸ்கொயர் சியை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி a1 இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ என்ன வரும்? ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சி இன்ட்டு a1 ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? ஒமேகா ஸ்கொயர் சி. ஸோ ஒமேகா ஸ்கொயர் சி இன்ட்டு a2 டேர்ம் மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அப்போ a2 டேர்மை தனியாக போட்டுரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தனியாக இருக்கட்டும், இந்த டேர்ம் மட்டும்தான், இதை மட்டும் நம்ம தனியாக எழுதியிருக்கோம். மீதி இருக்க டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டை கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கேல்குலேஷன் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம்? இந்த ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டாக நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும்? இந்த ரெண்டு டேர்ம் பாசிட்டிவ் ஆயிரும், இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆயிரும், இந்த டேர்மும் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிருக்கு? ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் into a1 is equal to, so minus omega square c into a2 is equal to 0 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்? ஃபஸ்ட்டு டேர்முக்கு பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a2 ஃபுல்லாக தனியாக கிளப் பண்ணி எழுதிட்டு a1 டேர்மை தனியாக எழுதணும். அதே மாதிரி கேல்குலேஷன் பர்பஸ்க்காக இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே நம்ம -1 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக? ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ மேட்ரிக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a1 எல்லாம் ஃபஸ்ட்டு கிளப் பண்ணி எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு.
இந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன், ப்ரீவியஸாக இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அப்போ A1 டேர்ம் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதலாம். A1க்கு என்ன இருக்குது? ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டேர்ம். அடுத்த A1 என்ன கீழே மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சி, அது கீழே வந்து. அடுத்து A2 டேர்ம் எப்படி இருக்கும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சி. அடுத்து A2 டேர்ம் மீதி இருக்க டேர்ம்ஸை இங்கே எழுதும் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது வந்து ரெண்டுமே செட் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். ஓகே, மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டோம். இதுக்கு பேர் தான் செக்யுலர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒமேகாவோட வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும். ஒமேகாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்டு செக்யுலர் ஈக்குவேஷன். ஓகே, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும் மைனஸ் போத் திஸ் டேர்ம்ஸ். ஸோ அப்போது இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஆயிரும், மைனஸ், ஏன்னா ஆல்ரெடி மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ ஒமேகா சி பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லெட் இந்த ஹோல் டேர்மையும் நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இது தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருந்தோன்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர். அப்போது இந்த டேர்ம் என்ன ஆகும்? இந்த டேர்ம் எக்ஸு, அப்போது எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா சி பவர் 4 எப்படி எழுதலாம்? ஒமேகா சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறப்போ என்ன எழுதுறோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா சி ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒமேகா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூஸை நம்ம கன்சிடர் பண்ண வேல்யூஸை டோட்டலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நான் கிளப் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ மீதி இருக்கிற டேர்ம்லாம் கிளப் பண்ணி எழுதுனா என்ன இருக்கும்? ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 omega c square minus omega square into omega naught square minus omega square is equal to 0. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் வந்து 0வாக இருக்குது. அப்போ எய்தர் திஸ் டேர்ம் கேன் பி 0 ஆர் தட் டேர்ம் கேன் பி 0. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை கன்சிடர் பண்ணலாம். அப்போ என்ன இருக்கும்? ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். இப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒமேகா நாட் ஸ்கொயர். இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா நாட். ஓகே, சிமிலர்லி இப்போ இந்த டேர்முக்கு நம்ம 0 பண்ணணும். இந்த டேர்முக்கு 0 பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் சி. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் திஸ் டேர்ம். இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒமேகா 2ன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து ஒமேகா 1ன்னு பேர் கொடுத்துருக்கோம். இந்த டேர்ம் வந்து ஒமேகா 2. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா, அந்த சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது x1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆக்சுவலி இதுக்கு மொத்தம் எத்தனை சொல்யூஷன்ஸ், எத்தனை ஃப்ரீக்வன்சிஸ் கிடச்சிருக்கு? 4 ஃப்ரீக்வன்சிஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 2. இப்போ இந்த 4 டேர்ம்ஸ் வரும் ஃபஸ்ட்டு ஆசிலேட்டர் சொல்யூஷனுக்கு. ஏன்னா நம்ம 2 சொல்யூஷன் அசியூம் பண்ணோம் இல்லையா. ஸோ என்னென்ன சொல்யூஷன்ஸ் அசியூம் பண்ணோம் அப்படின்னா, x1 is equal to a1 into e power I omega t and x2 is equal to a2 e power I omega t. 2 சொல்யூஷன் அசியூம் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு டேர்முக்கே 4 ஃப்ரீக்வன்சி சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே மாதிரி இந்த இதுக்கு 4 ஃப்ரீக்வன்சி சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? x1 is equal to என்ன வரும்? a1 e power I omega 1 t plus a1 dash e power minus I ஒமேகா 1t. ஏன்னா இங்கே ஒமேகா 1ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் வந்து ஒமேகா 1. அப்போ ஒமேகா 1ன்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் ஒமேகா நாட் அண்ட் ஒமேகா 1ஓட இன்னொரு வேல்யூ என்ன? மைனஸ் ஒமேகா நாட். ஓகே, ஸோ ப்ளஸ் b1 இன்ட்டு, ஸோ இதுலேயே நம்ம வந்து b1 கொடுக்குறோம். ஸோ b1 இன்ட்டு இ பவர் I ஒமேகா 2t ப்ளஸ் b1 dash e power minus omega 2t. ஓகே, ஏன்னா ஒரு இதுக்கு 4 சொல்யூஷன். ஸோ அதே மாதிரி x2க்கு 4 சொல்யூஷன் எழுதியிருக்கோம். 4 ஃப்ரீக்வன்சிஸ்.
ஸோ ஒரு இதுக்கு 4 ஃப்ரீக்வன்சிஸ் வரும், 4 ஃப்ரீக்வன்சியோட சம். அதே மாதிரி ரெண்டாவது சொல்யூஷனுக்கும் 4 ஃப்ரீக்வன்சியோட சம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, A1 B1 A2 B2, அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் என்ன, ஸோ 2 கான்ஸ்டன்ஸ்க்கும் இடையில இருக்க ரிலேஷன் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா 1 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா 0. அதே மாதிரி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒமேகா 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் சி. நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த ஃப்ரீக்வன்சிஸை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்ம மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, ஸோ ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒமேகா 0 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன ஆகும், A1 இஸ் ஈக்குவல் டு A2 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 கான்ஸ்டன்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு, A1 இஸ் ஈக்குவல் டு A2. அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன போட்டிருக்கோம், ரெண்டாவது டேர்ம் என்ன, மைனஸ் ஒமேகா சி ஸ்கொயர் A1, அதை அப்படியே போட்டாச்சு, ப்ளஸ் ஒமேகா 0 ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு, ப்ளஸ் ஒமேகா சி ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ, செகண்டில் என்ன போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒமேகா 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் சி. ஸோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த ஒமேகா 0 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சி A1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சி A2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன, இன்னொரு ரிலேஷன் என்ன கிடைக்குது, A1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A2ன்னு கிடைக்குது. ஸோ நம்ம இப்போது இந்த கோஎஃபிஷியன்ஸ்க்கு இடையில் இருக்க ரிலேஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சொல்யூஷனை நம்ம ரீரைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வரும், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, செகண்ட் டேர்ம் என்ன பண்ணலாம், செகண்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு ரிலேஷன் தெரியும், A1 இஸ் ஈக்குவல் டு A2. ஓகே, A1 இஸ் ஈக்குவல் டு A2. ஸோ அந்த ரிலேஷன் எப்போ, ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 1 இருக்கிறப்போ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிலேஷனில் x2 இஸ் ஈக்குவல் டு எங்கே ஒமேகா 1 இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், A1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ நார்மலாக ஜென்ரல் ரிலேஷன் எப்படி இருந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா x2 இஸ் ஈக்குவல் டு A2 e பவர் I ஒமேகா 1t ப்ளஸ் A2 டேஷ் e பவர் மைனஸ் I ஒமேகா 1tன்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே ஒமேகா 1 ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்கப்போ கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒமேகா 1 இருக்கிறப்போ கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ வந்து A1. ஒமேகா 2ன்னு இருக்கிறப்போ கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்னது, A1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A2 ஒமேகா 2ன்னு இருக்கிறப்போ. ஓகே, ஸோ அப்போது நம்ம எங்கெல்லாம் ஒமேகா 1 இருக்கோ அங்கே A1 டேஷ் வேல்யூ சேம் வேல்யூ எடுத்திருக்கோம் ரெண்டுக்கும். இதே இது ஒமேகா 2 இருக்கிறப்ப என்ன பண்ணணும், இங்கே B1னா இங்கேயும் B1 கிடையாது, ஆக்சுவலி A1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A2. அப்போ இங்கே B1னா இங்கே மைனஸ் B1, இங்கே B1 டேஷ்னா இங்கே மைனஸ் B1 டேஷ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ x1 கண்டுபிடிச்சாச்சு, x2 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் 1 டைமென்ஷனல் ஆசிலேட்டர்லேயே சொல்லியிருப்போம், இது வந்து ஆக்சுவலி x1 அண்ட் x2 வந்து ரியல் டேர்ம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஜுகேட் டேர்ம். ஸோ e பவர் I ஒமேகா 1t அப்படி எழுதலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்லாம் எழுதலாம். அப்போது A1க்கு பதிலாக என்ன போடலாம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால் ரெஃபர் பண்ணலாம். நம்ம 1 டைமென்ஷனல் ஆசிலேட்டரில் பார்த்துருந்தோம், அதனால் நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக போடுறேன். ஸோ அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு ஃபைனலி எப்படி எழுதலாம் அப்படின்னா, A1 காஸ் ஆஃப் ஒமேகா 1t ப்ளஸ் φ1 ப்ளஸ் A2 காஸ் ஆஃப் ஒமேகா 2t ப்ளஸ் φ2. அதே மாதிரி x2க்கும் எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா x1 டேர்மில் 2 ஃப்ரீக்வன்சியோட சூப்பர் பொசிஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏன்னா x1 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 1tயும் இருக்குது, ஒமேகா 2tயும் இருக்குது. அதே மாதிரி x2லையும் ஒமேகா 1t இருக்குது, ஒமேகா 2tயும் இருக்குது. ஸோ அப்போது இதுதான் வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 ஹார்மோனிக் மோஷன்ஸ். ஓகே, ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சூப்பர் போஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம
நார்மல் மோட்னா என்ன, நார்மல் கோஆர்டினேட்னா என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.